இட்லி ரவையும் அரிசியும் பயன்படுத்தாமல் சோளத்தை வச்சு சோள இட்லி தோசை ஒரே பேட்டரில் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் காமிக்கிறேங்க. ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, சுகர் பேஷண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த டிஃபனை ஈஸியாக சாப்பிடலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், ஆரோக்கியகரமான டிஃபனும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் வ்ளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது இந்த சோள இட்லி தோசை எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். ஒரு கிண்ணம் எடுத்துகிட்டு ஒரு 2 கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்துக்கலாங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு உளுந்தை எடுத்துகிட்டு இந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு ஒரு 2-3 வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். வாஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு இப்போது இதிலையே இந்த சோளம் உளுந்து எல்லாமே முக்கிற மாதிரி தண்ணியை ஊற்றிக்கலாங்க. ஊற்றிட்டு மூடியை வச்சுட்டு ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு இது கூடவே ஒரு கிண்ணத்தில் 1 ஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு மூடியை வச்சுருங்க. இது கூட நல்லா ஊறிடும். இப்போது ஒரு 5 மணி நேரம் கழித்து அவலை வந்து ஒரு கைப்பிடி ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஊற வச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி இந்த சோளம் உளுந்தெல்லாம் வாஷ் பண்ணுற வரைக்கும் இது நல்லா ஊறிடுங்க. இப்போது 5 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம ஊற வச்ச சோளம் உளுந்து நல்லா ஊறிடுச்சுங்க. இதெல்லாம் இன்னொரு வாட்டி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டா இன்னும் நல்லா க்ளீன் ஆகிடுங்க. இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சு இந்த சோளம் உளுந்து ஒரு பாதி அளவுக்கு இந்த மிக்சர் ஜாருக்கு ஆட் பண்ணிவிட்டு ஊற வச்ச அவல் ஊற வச்ச வெந்தயம் கூட தண்ணியோடு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணியை சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆகிற வரைக்கும் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணுங்க. இந்த மாதிரி டெக்ஸ்சர் வரணும். கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிற உளுந்து சோளத்தை கூட நல்லா போட்டுட்டு தண்ணியை ஊற்றிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. பேட்டர் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சிலே இருக்கணும். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு கிண்ணத்தில் போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா ஒரு வாட்டி கையை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணால் இந்த மாதிரி கையை வச்சு நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடும் ஈஸியாக. இதை வந்து நான் ஓவர் நைட்டு விட்டுட்டேங்க. உங்களுக்கு அவ்வளோ டைம் இல்லைன்னா ஒரு 5 to 6 ஹவர்ஸ் விட்டிங்கன்னா ஃபர்மெண்ட் ஆகிடும். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃபர்மெண்ட் ஆகிடுச்சோ. இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதிலேயே உப்பை சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவு வந்து ஈஸியாக புளிப்பாயிடும். அதனால ஒரு 5 மணி நேரம் நீங்கள் விட்டிங்கன்னா போதும் ஃபர்மெண்டேஷனுக்கு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்போவுமே நம்ம ரெகுலராக இட்லி தட்டில் நம்ம மாவு போடுவோம்ல, அந்த மாதிரியே இந்த மாவு வந்து போட்டுடணுங்க. ஒரு வாட்டி இந்த மாவு போடுறதுக்கு முன்னாடியே இட்லி தட்டை வந்து வாட்டர் வச்சு ஒரு வாட்டி கழுவுனீங்கன்னா இட்லி வந்து ஒட்டாமல் இருக்கும். அப்படி இல்லைன்னா எண்ணெய் கூட கொஞ்சம் தடவலாம். இப்போது இட்லி கிண்ணத்தில் வந்து தண்ணியை ஊற்றிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த பிளேட்ஸ் எல்லாம் வச்சுடுங்க. வச்சுட்டு மூடியை வச்சுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுங்க. இந்த இட்லி வந்து நம்ம நார்மல் இட்லியை விட ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே வேக விடுங்க. இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். இந்த மாவு வந்து நம்ம விரலுக்கு ஒட்டலைன்னா இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது கரண்டியால் இந்த இட்லி எல்லாமே எடுத்துடலாங்க. எடுத்துட்டு ஒரு கிண்ணத்தில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சோள இட்லி வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோவில் வந்து நான் சட்னி ரெசிபி எதுவுமே காமிக்கலைங்க. ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது. அந்த வீடியோ லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். இதில் எந்த சட்னியாக இருந்தாலும் நல்லா இருக்குங்க. நான் வந்து இங்கே தேங்காய் சட்னியுடன் சர்வ் பண்ணுறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ஹெல்தி வெர்ஷனில் இந்த இட்லி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதே மாவை வச்சு தோசை கூட எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க. பேனை வச்சுட்டு ரெகுலராக நம்ம தோசை எப்படி போடுவோமோ அதே மாதிரியே இந்த தோசை வந்து சுட்டால் போதுங்க. இப்போ மாவு வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயிலை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆயில் பிடிக்கலன்னா நெய் கூட சேர்த்துக்கலாங்க. இது நல்லா கொஞ்சம் வேகின பிறகு இன்னொரு சைடுக்கு டர்ன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, இட்லி தோசை ஒரே பேட்டரில். அது கூட ரொம்ப ஹெல்த்தியாங்க. அரிசி இட்லி ரவை எதுவுமே தேவையில்ல. கண்டிப்பாக இந்த ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குங்க. காலையில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி வச்சா ரொம்ப ரொம்ப ஆரோக்கியகரமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் டிஃபன் ரெசிபிஸ் இருக்குது. அந்த வீடியோ லிங்க்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். கண்டிப்பாக பார்த்து எது பிடிச்சதோ அதை ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய் பாய்.